கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்கு ஆதாரமாக எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ராஜா சகல ஸ்திரீகளையும் பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தரை பற்றி பல செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். என்னுடைய மனைவி கூட இதே சைட்டில் ராஜ மேன்மை என்கிற தலைப்பில் எஸ்தரை குறித்து பேசினாள். இருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசும்படியாக என்னுடைய உள்ளத்தில் ஏவினபடியினாலே நான் இன்றைக்கு இந்த வசனத்தை வைத்து உங்களோடு கூட பேச ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ ஆண்டவரே அதை சொல்லி எங்களை ஆண்டவரை உமக்கு நேராக வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து கொள்ளும், நீர் முற்றிலுமாய் வெளிப்படும், உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எஸ்தர் என்கிற அந்த பெயருடைய அர்த்தம் நட்சத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். எஸ்தருக்கு இன்னொரு பேர் எஸ்தருடைய புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும், அத்சாள். அத்சாள் என்றால் ஆங்கிலத்திலே மிர்டில் என்று சொல்வார்கள். ஒரு குறுஞ்செடி, பிரகாசமான இலைகள், வெள்ளை கலர் அல்லது ரோஸ் கலரில் பூக்கள் பூக்கும், நீலம் அல்லது கருப்பு நிறத்திலே சிறிய பழங்கள் அதிலே காய்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செடி. அது ஆங்கிலத்திலே மிர்டில் என்று சொல்வார்கள். இது யூதர்கள் இந்த பெயரை வைப்பது வழக்கம். எஸ்தர் என்கிற பெயர் நட்சத்திரம் என்று நான் உங்களிடத்திலே சொன்னேன். வேத புத்தகத்திலே 5 பேருடைய பெயரிலே வேத புத்தகங்கள் காணப்படுகிறது. யோசுவா, எஸ்ரா, நெகேமியா, யோபு, எஸ்தர், ரூத். 6 புத்தகங்கள். 4 ஆண்களும் 2 பெண்களும் இந்த வேத புத்தகத்திலே அவர்களுடைய பெயர்கள் மூலமாக ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எஸ்தர் ஒரு நட்சத்திரம் போல அந்த அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு அந்த யூத குலத்தை பாதுகாத்து, அந்த யூத குலத்தை நட்சத்திரத்தை போல வழிநடத்தி, அந்த யூத குலத்தில் பிற்காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு வழிவகுத்த ஒரு அருமையான பெண்மணி. அதே போல் ரூத்தினுடைய புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் ரூத்து இயேசு கிறிஸ்துவுக்கு முற்பாட்டியாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு அந்த சகோதரியும் ஒரு காரணமாக இருந்ததாய் பார்க்கிறோம். எனவே வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த 2 சகோதரிகள் பெயரால் காணப்படுகிற வேத புத்தகங்கள் படி பார்த்தால் இருவருமே நட்சத்திரங்கள் தான். ஆனால் இந்த நாளிலே நாம் எஸ்தரை குறித்து தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஸ்திரீகளை காட்டிலும் சகல கன்னிகைகளை காட்டிலும் ராஜா எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். அவருடைய சமூகத்திலே அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அதற்கு அடுத்த வரி சொல்லுகிறது, ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரியே, இங்கு ஒரு ராஜ கிரீடம் அந்த நட்சத்திரமாகிய எஸ்தரனுடைய தலையின் மேலே வைக்கப்படுகிறது. இந்த ராஜ கிரீடத்தை பெறுவதற்கு எஸ்தர் பல படிகளை அவர் கடந்து போனாள் என்று நாம் பார்க்க முடியும். அதை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அந்த ராஜ கிரீடம் போன்ற ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது சரீரப்பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், ஏசாயா 62:3 சொல்லப்பட்டது போல, கர்த்தருடைய கையிலே நீ அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்திலே நீ ராஜ முடியுமாய் இருப்பாய். அநேகர் இதை விரும்புகிற வசனம். அநேகர் இந்த வசனத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய கரத்திலே நாம் அலங்காரமான கிரீடமும் எஸ்தரை போல ராஜ முடியுமாக மாற வேண்டுமென்றால் அதற்கு எஸ்தர் கடந்து சென்ற படிகள் கிட்டத்தட்ட 10 படிகள். ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட அதை இடைபட போகிறார். அதை தியானிப்பதற்கு முன்பாக அந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
ஏழாம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும் போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று. அந்த நாட்களிலே, அகாஸ்வேரு ராஜாவுடைய நாட்களிலே, அந்த தேசத்திலே விருந்துகள் அடிக்கடி அவர்கள் விருந்து கொண்டாடுவது வழக்கம். ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த விரும்பும்போது, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்பும்போது, ராஜமுடியாய் அலங்காரமான கிரீடமாய் மாற்ற விரும்பும்போது, ஆண்டவருடைய வழிகள் உங்களால் கிரகிக்க முடியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான வழிகளாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் அது போன்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம். இங்கு ஒரு விருந்து கொண்டாடப்படுகிறது. ராஜா மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். தன்னுடைய அழகான மனைவியை மற்றவர்களுக்கு முன்பாக காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். எஸ்தர் 1ஆம் அத்தியாயம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது இந்த ராஜாவை பற்றி நாம் வாசிக்க முடியும். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை ஆண்ட ஒரு ராஜா. இந்த வசனத்தில் தான் நம்முடைய தேசத்தை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 தேசங்களை ஆண்ட ஒரு ராஜா. அவர் விருந்து கொண்டாடுகிறார். அந்த விருந்திலே தன்னுடைய அழகான மனைவியை மற்றவர்களுக்கு காட்ட விரும்புகிறார். வினோதமான ஒரு ஆசைதான். ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் வினோதமானவைகள், ஆச்சரியமானவைகள், நம்மால் கிரகிக்க முடியாதவைகள். அப்படிப்பட்ட ஒரு வினோதமான ஆசையை அந்த ஆகாஸ்வேரு ராஜாவுடைய இருதயத்தில் வைத்து ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்தியே, எஸ்தர் என்கிற நட்சத்திரத்தை ராஜாத்தியாக, கிரீடம் சூட்டப்பட்டவளாக மாற்றுகிறார். இங்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை அழைப்பது போல, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை அழைப்பது போல, அன்றைக்கு அகாஸ்வேரு ராஜா வஸ்தியை அழைத்தார். ஆனால் வேதம் சொல்கிறது வஸ்தி கீழ்ப்படியவில்லை, வஸ்தி வரவில்லை. இது எதை காட்டுகிறது? யூதர்களுடைய ரட்சிப்பிற்காக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாததினாலே புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த சிலாக்கியத்தை பெற்றோம். ஆகாஸ்வேரு ராஜா எஸ்தரை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சபையை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகாஸ்வேரு ராஜா எஸ்தரை தன்னுடைய மணவாட்டியாக தெரிந்து கொண்டது போல மணவாளனாகிய இயேசு சபையாகிய மணவாட்டியை, அந்த மணவாட்டியில் நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் அங்கமாக இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த முகவரையோடு கூட எஸ்தர் எப்படி இந்த உயர்ந்த நிலைமைக்கு கடந்து வர முடிந்தது என்பதை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டப் போகிறார். முதலாவதாக எஸ்தர் 2ஆம் அத்தியாயம் 2 - 4 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். அவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இதுவும் ஆண்டவருடைய ஒரு வினோதமான ஒரு முறைதான். அந்த வஸ்திக்கு பதிலாக எஸ்தரை ராணியாக்குவதற்கு ஆண்டவர் ஒரு திட்டம் போடுகிறார். ஏன் இந்த திட்டம் போடுகிறார் என்று நான் அதை பிற்பாடு உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். சரித்திரபூர்வமாக நீங்கள் பார்த்தால் அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு வஸ்திக்கு பதிலாக ஒரு பெண் வேண்டும், ராஜஸ்திரியாக வேண்டும். அதற்கு தேசத்தில் உள்ள எல்லா அழகான கன்னி பெண்களையும் கூட்டி சேர்க்கிறார்கள். சரித்திரம் சொல்கிறது 400க்கு அதிகமான கன்னி பெண்களை அப்படி கூட்டி சேர்த்தார்களாம். பல வருடங்கள் அந்த கன்னி பெண்கள் அந்த அரண்மனையிலே பாதுகாக்கப்பட்டு பிறகுதான் அந்த வஸ்தியினுடைய ஸ்தானத்திலே எஸ்தர் தெரிந்தெடுக்கப்பட்டாள் என்று சரித்திரம் கூறுகிறது. இங்கே முதலாவது எஸ்தருடைய குணாதிசயம் என்னவென்றால் அவள் கன்னி பெண்ணாக இருந்தாள். ராஜாவுக்கு
மணவாட்டியாக வருகிறவங்க கன்னி பெண்ணாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்நானம் பெற்றது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றது, ஒரு சபையில் இணைந்து தேவனை ஆராதிப்பது, கர்த்தருக்காக பாடுபடுவது, பிரயாசப்படுவது, இதெல்லாம் ஒரு நாளிலே நம்முடைய மணவாளனாய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அவர் பரிசுத்தர். ஆகையால் அவர் அழைத்து செல்ல போகிற அந்த மணவாட்டியும் கன்னி பெண்ணாக இருக்க வேண்டும். அவள் பரிசுத்த வாட்டியாய் இருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். மார்க் 1:24 வாசிக்கும் போது இயேசுவை பரிசுத்தர் என்று அங்கு அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். மார்க் 1:24 வாசிக்கலாம். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். தேவனுடைய பரிசுத்தர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்தர். அந்த பரிசுத்தரை பரிசுத்த ஆவியிலே நாம் ஆராதிக்கும் போதுதான், பரிசுத்தத்தில் நம்ம நிலைத்திருக்கும் போதுதான், பரிசுத்த ஜீவியை நம்ம செய்யும் போதுதான் அந்த பரிசுத்த மணவாளனுக்கு உரிய கன்னிகையாக, மணவாட்டியாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். எஸ்தருடைய வாழ்க்கையிலே அந்த கன்னி தன்மை இருந்தது. அது மாசுபடவில்லை, அது கரைபடவில்லை. 2வதாக எஸ்தர் கடந்து வந்த படியை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் 2ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். வாசிங்க. அவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளும் அவளுக்கு தேவையான மற்றவைகளும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரமனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். இங்கே எஸ்தரை ஆண்டவர் எப்படியாய் வழி நடத்தி செல்கிறார், எப்படி ஆண்டவர் எஸ்தரை தெரிந்தெடுக்கிறார் என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால் கன்னி மாடத்திற்கு அழைக்கப்பட்டு வருகிறார். கன்னி மாடம் எதை காட்டுகிறது? ஒரு ஆவிக்குரிய சபையை காட்டுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற ஒரு ஆவிக்குரிய சபையிலே இணைந்து ஆராதிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுந்த நிருபம் 10ஆம் அத்தியாயம் 25வது வசனத்திலே எழுதப்பட்டு சொல்லப்படுகிறது. வாசிப்போம். எபிரேயர் 10:25 வாசிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவதைப் போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் நீங்களும் நானும் உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு சபையில் இணைந்து அந்த சபையினுடைய போதனையின்படி நாம் வாழும்போதுதான் அந்த எஸ்தர் ராணி கன்னி மாடத்திலே அவள் பயிற்றுவிக்கப்பட்டது போல, ஆயத்தப்படுத்தப்பட்டது போல நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்தப்படுகிறோம். அது இன்னொரு வசனத்திலே நான் வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக, திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் உங்களுடைய போதகர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஒரு சபையிலே நீங்கள் இணைந்து ஆராதிக்க வேண்டும். அந்த கன்னி மாடத்திலே ஏகாயின் வசத்திலே ஒப்புவிப்பது எதை காட்டுகிறது? ஒரு போதகருக்கு அல்லது ஒரு மேய்ப்பருக்கு திருவசனத்தை நன்றாய் போதிக்கிற, உபதேசத்திலே பிரயாசப்படுகிற ஒரு ஊழியக்காரருடைய கண்காணிப்பிலே நீங்களும் நானும் வளரும் போதுதான் ஆவிக்குரிய நிலைமையிலே நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்துகிறோம். அடுத்ததாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீ பார்வைக்கு அழகாயிருந்தாள், பார்வைக்கு நன்றாயிருந்தாள். இது எதை காட்டுகிறது? பார்வைக்கு நன்றாயிருந்தாள் என்றால் உலகத்தினால் அவள் கரைபடவில்லை. யாக்கோபுக்கு எழுந்த நிருபம்
1ஆம் அத்தியாயம் 27வது வசனத்திலே உலகத்தினால கரைபடாத ஒரு வாழ்க்கையை குறித்து யாக்கோபு நமக்கு அங்கே சுட்டி காட்டுகிறார். கரைகள் எதை காட்டுகிறது? உலக ஆசைகளையும் இச்சைகளையும் சிற்றின்பங்களையும் காட்டுகிறது. கன்னியாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மரணம் வரைக்கும் அல்லது ஆண்டவருடைய வருகை வரைக்கும் ஒரு கன்னிமாடத்தில் நீங்கள் இருப்பது மாத்திரமல்ல, பார்வைக்கு நன்றாக இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய பார்வைக்கு, அந்த மேய்ப்பனுடைய பார்வைக்கு எப்பொழுது நாம் நன்றாக இருக்கிறோம்? உலக ஆசைகளுக்கு, இச்சைகளுக்கு, சிற்றின்பங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளும் போது தான் நம்ம நன்றாகி காணப்பட முடியும். 1 பேதுரு 3ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அழியாத ஒரு அலங்காரத்தை குறித்து பேதுரு அங்கே சொல்லுகிறார். அந்த அழியாத அலங்காரம் என்ன? சாந்தமுள்ள ஒரு ஆவி, அமைதல் உள்ள ஒரு ஆவி. அப்படிப்பட்ட ஆவி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கரைபடாத ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஒரு சபையிலே ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இருக்க வேண்டும். அந்த மேய்ப்பர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வேத வசனத்திலும் உபதேசத்திலும் அவர் தேறினவராய், உங்களுக்கு நன்றாய் போதிக்கிறவராய், பிரயாசப்படுகிற ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு இருந்தால்தான், எனக்கு இருந்தால்தான் நீங்களும் நானும் ஆவிக்குரிய நிலைமையிலே அந்த கன்னி மாடத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்ட எஸ்தரை போல ஆயத்தப்படுத்த முடியும். அங்கே வாசிக்கிறோம் 9வது வசனத்திலே 7 தாதிமார்கள் அந்த எஸ்தரை பராமரிப்பதற்காக 7 தாதிமார்கள். இது எதை காட்டுகிறது? சபைக்குள்ளாக நம்ம வரும்போது நம்மை பராமரிக்கிற தேவன் நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். இன்னும் அந்த வசனத்திலே வாசிக்கும் போது கன்னிமாடத்திலே சிறந்த இடத்திலே எஸ்தர் வைக்கப்பட்டாள். ஏன் சிறந்த இடத்திலே வைக்கப்பட்டாள்? அவள் கரைபடாதவளாயிருந்தாள், அவள் பார்வைக்கு நன்றாயிருந்தாள், தன்னுடைய கன்னிமையை இழக்காதவளாயிருந்தாள். எனவே தான் அவள் அந்த இடத்திலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய், பார்வைக்கு நன்றாக ஒரு சிறந்த இடத்திலே 7 தாதிமார்களுடைய அரவணைப்பிலே அவள் அங்கு பாதுகாக்கப்படுகிறாள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அத்தியாயம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 49:23 வாசியம்மா. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நியாயிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகம் குப்பர விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பது. நான் கர்த்தர், ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் சொல்றார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ராஜாக்களும் ராஜாத்திகளும் நமக்கு முன்பே பணிந்து கொள்கிற நாட்கள் வரும். அந்த கன்னி மாடத்தில் சிறந்த இடத்துல இருக்கிற நாட்கள் வரும். எப்பொழுது வரும்? தாதிமார்கள் நமக்கு பராமரிக்கிற நாட்கள் வரும். எப்பொழுது வரும்? கன்னிமையை நாம் இழக்காமல் இருக்கும்போது, உலகத்தால் கரைபடாமல் இருக்கும்போது, சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருக்கும்போது, சபையிலே நல்ல உபதேசங்களை கேட்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தின் ராஜாக்கள், அதிபதிகள், செல்வந்தர்கள் நம்மை தேடி வருகிற நாட்கள் வரும். அவர்கள் வந்து நமக்கு முன்பாக விழுந்து, நம்மை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்க வேண்டாம், நம்மை கனப்படுத்தி நம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய நாட்கள் வரும். அதே போல எஸ்தர் அந்த ராஜ அரண்மனையிலே சிறந்த இடத்திலே 7 தாதிமார்களுக்கு மத்தியிலே அவள் பராமரிக்கப்பட்டாள். காரணம் அவளுடைய திவ்ய சுபாவங்கள். 3வது படி என்ன படி என்று பார்ப்போமேயானால் எஸ்தர் 2:7 வாசிக்கலாம். எஸ்தர் 2:7 வாசி. அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளுமாயிருந்தாள். தாய் தகப்பன் இல்லை, அனாதை பெண். ஆண்டவர் அனாயாய் இந்த உலகத்தில், அனாதையை போல தான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவர் பிறப்பதற்கு இடமில்லை. அவர் பிறப்பதற்கு இடமில்லை. ஒரு மாட்டு தொழுவத்தில் கந்தை துணிகளால் சுற்றப்பட்டு ஒரு அனாதையை போல ஆண்டவர் பிறந்தார். இங்கு எஸ்தர் அனாதை பெண். ஆனால் வேதம் சொல்கிறது அவள் ரூபவதியாயிருந்தாள், அவள் சௌந்தரியம் உள்ளவளாயிருந்தாள். நம்முடைய ரூபத்தையும் சௌந்தரியத்தை எது கெடுக்கிறது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமல் நமக்குள்ள வருகிற விக்கிரகங்கள், நமக்குள்ள வருகிற மேடைகள் ஒரு ஆவிக்குரிய அலங்காரத்தை, ஆவிக்குரிய ஒரு ரூபத்தை, ஆவிக்குரிய ஒரு சௌந்தரியத்தை இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிறது. அநேகருக்கு அது தெரிகிறதில்லை. இதில் விக்கிரகங்களும் மேடைகளும் முக்கிய பங்கு ஆக்கிறது. அது உள்ளான சௌந்தரியத்தை கெடுக்கிறது. விக்கிரகம் என்றால் என்ன?
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை இன்னொருவருக்கு கொடுக்கிறது விக்கிரகம். மேடைகள் என்றால் என்ன? வெளிப்பிரகாரமாக தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது போல காணப்படுவார்கள். ஆனால் உள்ளான எண்ணத்திலேயோ சிந்தனையிலேயோ அவர்களுக்கு இன்னொரு காரியம் தேவனை விட முக்கியமான காரியமாய் வைத்திருப்பார்கள். அது மனிதருக்கு தெரியாது, போதகருக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிகிற கர்த்தருக்கு தெரியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்களையும் மேடைகளையும் நீ ஒழித்து விடுவாயானால், உனக்கு ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுப்பாயானால், அல்லது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது போல நீ நடித்து கொண்டு உன்னுடைய இருதயத்தில் இன்னொருவருக்கு நீ முதலிடம் கொடுக்கிற அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால், அதை இன்றைக்கு நீ அகற்றுவாயானால், ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சௌந்தரியத்தையும் உன்னுடைய ரூபத்தையும் பார்த்து ஆண்டவர் உன்னை உயர்த்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்மை சௌந்தரியப்படுத்துவதற்காக, நமக்கு ஒரு ஆவிக்குரிய சௌந்தரியத்தை தருவதற்காக, ஒரு ஆவிக்குரிய ஒரு ரூபத்தை நமக்கு தருவதற்காக அவர் தன்னுடைய சௌந்தரியத்தையும் தன்னுடைய ரூபத்தையும் இழந்தார் என்று ஏசாயா 53ஆம் அத்தியாயம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை. அவர் தன்னுடைய அழகை இழந்தவராய், தன்னுடைய சௌந்தரியத்தை இழந்தவராய், நமக்கு சௌந்தரியத்தையும் அழகையும் தருவதற்காக அவர் அந்த பாடுபட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அவர் அழகுள்ள தேவர். உன்னத பாட்டின் புத்தகம் 5வது அத்தியாயம் 10வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம், அவர் 10,000ங்களிலும் சிறந்தவர். அவர் 10,000ங்களிலும் சிறந்தவர். அழகு என்பது நம்மை சரீரத்தில் நம்ம ஏற்படுத்துகிற அழகு அல்ல, அது உள்ளான அழகு, உள்ளான சௌந்தரியம், உள்ளான ரூபம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற அழகு. உன்னத பாட்டு 1ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் கருப்பாக இருக்கிறேன் ஆனாலும் நான் அழகாக இருக்கிறேன். வெளி தோற்றம் அல்ல. நம்ம கலராக இருக்கிறோமா, கலர் இல்லாமல் இருக்கிறோமா, அல்லது நம்மை அழகுபடுத்தி வைத்திருக்கிறோமா, உயர்ந்த ஆபரணங்களை அல்லது வஸ்திரங்களை அல்லது பலவிதமான வெளி தோற்றங்களை உண்டு பண்ணி நம்ம அழகென்று நினைக்கிறோமே, அது அழகல்ல, அது சௌந்தரியம் அல்ல, அது ரூபம் அல்ல. சௌந்தரியமும் ரூபமும் உள்ளான அழகு, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, கரைபடாத ஒரு அனுபவம், இந்த உலகத்தினால கரைபடாத ஒரு அனுபவம் இருக்கவே அந்த அழகை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்ட அழகுள்ளவர்களை, சௌந்தரியம் உள்ளவர்களை, ரூபவதிகளை ஆண்டவர் கன்னி மாடத்திற்கு அழைக்கிறார். அந்த கன்னி மாடத்திலே அவர்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள் ஒரு நாளிலே மணவாளனை சந்திக்க போகிறார்கள். நீங்களும் நானும் ஒரு நாளிலே மணவாளனை சந்திக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் காணப்பட ஆண்டவர் இந்த நாட்களிலே உதவி செய்வாராக. 4வதாக எஸ்தருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், 2ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். தன் குலத்தையும் தன் பூவோத்திரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் இதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தாள். பாருங்க, இந்த 10வது வசனத்தில் வாசிக்கும் போது தன்னுடைய வளர்ப்பு தந்தை மொர்தெகாய் ஒரு காரியத்தை நீ சொல்ல வேண்டாம், உன்னுடைய பூர்வோத்திரத்தை நீ வெளியே சொல்ல வேண்டாம் என்று சொன்னபோது அதை வெளியிலே சொல்லாமல் அப்படியே அவள் அறிவிக்காதிருந்தாள் என்று வாசிக்கிறோம். அதை விட ஒரு அருமையான வசனம் 20வது வசனத்தை நான் வாசிக்கலாம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தார். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு வசனம் இந்த வசனம். பாருங்க, எஸ்தர் மொர்தெகாய் இடத்துல அனாதை பெண், தாய் தகப்பன் இல்லாத அனாதை பெண், தனக்கு ஆதரவு கொடுக்கிற தன்னுடைய வளர்ப்பு தகப்பனிடத்துல அவள் எப்படி சொற்கேட்டு, அவளுக்கு எந்த அந்தஸ்தும் எந்த பதவியும் எந்த உயர்வும் இல்லாத நிலையில் அவள் கீழ்ப்படிந்து இருந்தாளோ, அதே போல இப்பொழுது ராஜஸ்திரீ ஆன பிறகும் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் அவள் என்ன செய்கிறார்? அந்த வசன ஆவியானவர் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார், இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தது. இதுதான் கீழ்ப்படிதல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆவிக்குரிய நிலைமையில்
கர்த்தர் உலக பிரகாரமாய் உன்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருந்தாலும், எவ்வளவு உனக்கு வாய்ப்புகள், வசதிகள், அந்தஸ்துகள், மேன்மைகள், பதவிகள், பட்டங்கள் உன்னிடத்தில் இருந்தாலும் நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஊழியருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உலக பிரகாரமாக கடந்து வரும்போது அந்த ஹெவன்லி ஃபாதருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ, அதுபோல ஸ்பிரிச்சுவல் ஃபாதருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ, அதுபோல எர்த்லி பேரண்ட்ஸுக்கும் நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு சாதகமான காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து சாதகமற்ற காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதை ஆண்டவர் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை, ஆண்டவர் விரும்புவதும் இல்லை. அதே போல உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உலக பிரகாரமாய் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பனுங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது தான், உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது தான், அவங்களை கனப்படுத்தும் போது தான், அவங்களை மேன்மைப்படுத்தும் போது தான், அவர்களை எதிர்த்து நிற்காமல் இருக்கும்போது தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நீ தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் அவருடைய கரத்தில் முடியுமாய் மாற வேண்டுமென்றால் இந்த கீழ்ப்படிதல். எஸ்தர் ராணியை பற்றி எழுதும்போது மிக அழகாக ஆவியானவர் சொல்கிறார், அவன் வீட்டில் வளர்ப்பு தந்தை இடத்துல எப்படி கீழ்ப்படிந்தாளோ இன்றைக்கும் அவள் ராணி ஆன பிறகும், தேசத்தில் 2வது ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்ட பிறகும் மொர்தெகாயினுடைய சொற்களுக்கு அவள் கீழ்ப்படிந்து அடங்கினாள். இதுதான் கீழ்ப்படிதல், இதுதான் கீழ்ப்படிதல். நான் ஒரு காலத்தில் கீழ்ப்படிந்தேன், இப்பொழுது கீழ்ப்படிய முடியலைன்னு சொல்லுகிறதல்ல கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்பது அது நிரந்தரமானது. தேவனுக்கு கீழ்ப்படியுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, ஊழியருக்கு கீழ்ப்படியுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க, உங்களுடைய ஆசிரியருக்கு கீழ்ப்படியுங்க. தேவன் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். 5வது எஸ்தர் கடந்து வந்த படி என்னவென்று பார்த்தால், இப்பொழுது நாம் வாசித்த வசனத்திலே 2:10 அவள் தன்னுடைய பூர்வோத்திரத்தை அவள் சொல்லாதிருந்தாள். அவள் அவ்வளவு ஞானம் உள்ளவளாய் காணப்பட்டாள். எதை எந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்கிற ஞானம் நம்முடைய விசுவாசிகளுக்கு வேண்டும், ஊழியர்களுக்கு வேண்டும். சில ஊழியர்கள் சிலர் அவசரப்பட்டு தங்களுடைய உற்சாகத்தினாலே சில காரியங்களை வெளியே சொல்வதனால ரட்சிக்கப்பட்ட அநேகர் தங்களுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தாமல் சில நேரங்களில் மறுதலிக்கக்கூடிய அளவிற்கு கூட சம்பவங்கள் நடப்பதை நாம் பார்க்க முடியும். எங்கு எதை சொல்ல வேண்டும், அங்கே பூர்வோத்தரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மொர்தெகாய் சொல்லுகிறார், அதை அந்த ஞானம் உள்ள இருதயம் அதை கற்றுக்கொண்டது, அந்த தாழ்மை உள்ள இருதயம் அதை கற்றுக்கொண்டது, அதை அறிவிக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த குணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு ஒரு காரியத்தை ஆவியானவர் திரும்ப 2 இடத்தை எழுதியிருக்கிறார். அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அவரிடத்தில் பல கேள்விகளை கேட்கிறார்கள், ஆனால் அவர் பதில் பேசாதிருந்தார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். எந்த இடத்துல எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாதுங்கிற ஞானம் நமக்கு இருந்தால் அந்த எஸ்தருடைய உயர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். 6வதாக எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற. இங்கே அவள் சுத்திகரிக்கப்பட்டாள். 6வதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ராணி ஆவதற்கு முன்பாக அவள் சுத்திகரிக்கப்பட்டாள். எப்படி சுத்திகரிக்கப்பட்டாள்? சுகந்த வாசனையோடு ராஜ சமூகத்திலே செல்ல வேண்டும். ராஜாவை சந்திக்கும் போது 1 வருட காலம் அவள் சுத்திகரிக்கப்படுகிறாள். இங்கு 1 வருடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சரித்திரம் சில நேரங்களில் சிலருக்கு பல வருடங்கள் என்று ஆகிவிட்டது என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எஸ்தருக்கு 1 வருட காலம் அவள் சுத்திகரிக்கப்பட்டாள். இந்த சுத்திகரிப்பு ராஜ சமூகத்திலே செல்வதற்கு அவசியமாய் காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவ சமூகத்தில் ஆண்டவரை நம்ம முகமுகமாய் தரிசிக்க போகிற நாட்கள் வரப்போகிறது. அவருடைய பரிசுத்தத்திற்குள்ளாய் கடந்து போக வேண்டிய நாட்கள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
2 கொரிந்தியர் 2ஆம் அத்தியாயம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற அவரை அறிகிற அறிவின் வாசனை, ஆண்டவருடைய அறிவில் வளரணும். தேவனை குறித்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அந்த வாசனை நம்முடைய ஜீவியத்திலிருந்து வீசணும். அநேகரை கர்த்தரண்டையில் அந்த வாசனை இழுத்து கொண்டு வரணும். பூக்களில் உள்ள வாசனை எப்படி அந்த பூச்சிகளை தன்னண்டையிலே கவர்ந்து கொள்கிறதோ, அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாசனையின் மூலமாக நாம் ஆயத்தப்படுவதும் அல்ல, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்களை கவர்ந்து இழுக்கிற ஒரு கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நோவாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோவா பலியிட்ட போது சுத்தமான மிருகங்களையும் சுத்தமான பறவைகளையும் பலியிட்ட போது அந்த பேழையை நின்று வெளியில் வருகிறார். அந்த பேழையை நின்று வெளியில் வருகிற அனுபவம் எதை காட்டுகிறது? ஞானஸ்நானம் பெற்ற அனுபவத்தை காட்டுகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அனுபவத்தை காட்டுகிறது. பேழையை நின்று வெளியே வந்தவர் ஆண்டவருக்காக பலியிடுகிறார். சுத்தமான பறவைகளும் மிருகங்களும் பலியிடப்படுகிறது. ஆதியாகமம் 8:21 அதை வாசிக்க முடியும். ஆண்டவர் அந்த பலியினுடைய சுகந்த வாசனையை முகர்ந்தார். சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் அதுதான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகைக்காக சுத்திகரிக்கப்பட வேண்டும். எஸ்தர் ராணி ஆவதற்கு முன்பாக கீழ்ப்படிந்தார். அது எதை காட்டுகிறது? ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. ராணி ஆன பிறகும் கீழ்ப்படிந்தார். அது எதை காட்டுகிறது? விசுவாசியான போது அவள் கீழ்ப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்கள் தொடர்ந்து நடந்தேறி கொண்டிருக்கும் போது தான் அந்த சுத்திகரிப்பு நிறைவேறுகிறது. 7ஆவதாக எஸ்தர் ராணியுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் 2ஆம் அத்தியாயம் 12வது வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். 13வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்தில் இருந்து தன்னோட கூட ராஜ அரமனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். 12வது வசனத்திலே வாசித்தோம். அவள் எப்படி ஜோடிக்கப்படுகிறாளாம்? வெள்ளை போல தைலத்தினாலும். 6 மாதம் வெள்ளை போல தைலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம். அல்லேலூயா. 6 மாதம் வெள்ளை போலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம். இது எதை காட்டுகிறது? வெள்ளை போலம் என்கிறத நீங்கள் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா அது கசக்கும். நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு ராணியாக மாற வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அந்த வெள்ளை போலம் போன்ற கசப்பான அனுபவங்கள் நமக்கு அதை தாங்கி அதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய துணையோடு நம்மை அதை கடந்து போகிற ஒரு அனுபவம் இருக்கிறதே, அதுதான் வெள்ளை போலத்தினால சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம். முறுமுறுக்காதீங்க, மற்றவர்களை குறை சொல்லாதீங்க, ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. இன்றைக்கு தேசத்தில் இருக்கிற உபத்திரவங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள், இந்த உபத்திரவங்களுக்கு நான் காரணமா? என்னால் இந்த தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இப்படி இந்த உபத்திரவத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஆராய்ந்து அலசி பார்த்து நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் கதறி அழுது ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தான் வெள்ளை போலத்தினால் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவம். வெள்ளை போலத்தினால் 6 மாதங்கள் அவள் சுத்திகரிக்கப்பட்டாள். 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினால் சுத்திகரிக்கப்பட்டாள். இந்த சுகந்த வர்க்கம்தான் பாடு உபத்திரவங்களுக்குள்ளாய் போய் ஒரு மனுஷன் அந்த சுத்திகரிக்கப்படுகிற அந்த ஒலைக்களத்திலிருந்து வெளியில் வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் திவ்ய சுபாவங்கள் பெருகுகிறது. பொன்னை போல புடமுடுகிற ஒரு அனுபவம், வெள்ளியை போல புடமுடுகிற அனுபவம். ஏசாயா 48:10 வாசிக்கிறோம், உபத்திரவத்தின் குகையிலே அவர் என்னை புடமிட்டார் என்று வாசிக்கிறோம். அந்த புடமிட்ட பிறகுதான் அந்த சுகந்த வாசனை வரும். 6 மாதம் சுகந்த வர்க்கங்கள். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தப்படுகிற அந்த அப்பங்கள் சுடுகிற அந்த அப்பத்தை சுடுகிற மாவு எப்படிப்பட்ட மாவு? அந்த தானியத்தை இடித்து அந்த தானியத்தை குத்தி அதை சலிக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட அப்பங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அதே போல் ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை உடைப்பார், நம்ம குத்துவார், நம்மை இடிப்பார், நம்மை சலிப்பார். அதுக்கெல்லாம் உள்ள கடந்து போனாதான் நீங்களும் நானும் மெல்லிய மாவாக மாற முடியும். குத்து விளக்கில் பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெய் எப்படி வருகிறது? அந்த ஒலிவ மர கொட்டைகளை எடுத்து அதை இடித்து அதை பிழிந்து அந்த சாறை எடுத்து அது எண்ணெயாக மாறுகிறது. உபத்திரவங்களும் பாடுகளையும் கண்டு சோர்ந்து போக வேண்டாம். உலகத்தில் நடக்கிற உபத்திரமான சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம்.
ஆண்டவர் இந்த நாட்கள் நம்மை சுத்திகரிக்கிற நாட்களாய் மாறட்டும். அவள் ஜோடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவள் சுத்திகரிக்கிற நாளாய் மாற வேண்டும். அடுத்ததாக 8ஆவதாக எஸ்தருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் அவள் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. வேறு 400க்கு அதிகமான பெண்கள் அந்த கன்னி மாடத்தில் இருந்தாங்க. எஸ்தரும் அதில் ஒரு பெண்ணாக இருந்தா. ராஜாவிடத்தில் பிரவேசிக்க வேண்டிய நாள் வருகிறது. ஒவ்வொரு ஸ்திரீயாக பிரவேசித்து கொண்டு வர்றாங்க. பிரவேசித்து முடித்த பிறகு அந்த 400க்கு அதிகமான ஸ்திரீகளில் ஒரு ஸ்திரீயை ராஜா தெரிந்தெடுக்க போகிறார். ஆனால் இவளுடைய முறை வந்தபோது அந்த காவல் காத்த அந்த ஏகாய் கொடுத்த பொருட்களே அல்லாமல் வேறு எதையும் அவள் தனியாக கேட்கவில்லை. ஆவியானவர் அதை மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். காரியமே அல்லாமல் வேறு ஒன்றும் கேட்கவில்லை. இது எதை காட்டுகிறது? திருப்தி உள்ள ஒரு இருதயம். ஆண்டவரை சந்திக்க போகிற ஒரு ஆத்மாவுக்கு திருப்தி இருக்கும். உலகத்தில் அது வேணும், இது வேணும், அந்த வீடு, இந்த வீடு, அந்த வாகனம், இந்த வாகனம், அந்த நகை, இந்த நகை என்கிற ஒரு ஆசையே அந்த ஆத்மாவுக்கு இருக்காது. போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயம் 6-8 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்தியை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. திருப்தி இல்லைன்னா ஆசை வரும். ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக திருப்தி வரும்போது தான் நீங்களும் நானும் மனவாட்டியாக அலங்கரிக்கப்படுகிறோம். இங்கே எப்படி திருப்தி வரும்? வேத வசனங்கள் நம்மை திருப்தியாக்குகிறது. தேவனுடைய பிரசன்னம் நம்மை திருப்தியாக்குகிறது. மரியாள் மார்த்தாள் அநேக வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் வேதம் சொல்கிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுதான் திருப்தி. தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள். ஜெபிங்க, அதிகமான நேரத்தை ஜெபிங்க, அதிகமான நேரத்தில் நீங்கள் வேதம் வாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி உண்டாகும். நீங்கள் மற்ற உலக பிரகாரமான காரியங்களை உங்களுடைய இருதயம் நாடி தேடி செல்லாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தேவைதான். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் நோக்கமாக இருக்குமே ஆனால் அந்த ராஜாத்தியுடைய ஸ்தானத்திற்கு நீங்களும் நானும் செல்ல முடியாது. 9ஆவதாக நாம் பார்க்கும்போது அவள் ஜெபிக்கிறவளாய் காணப்படுகிறாள், மன்றாடுகிறவளாய் காணப்படுகிறாள். எஸ்தர் 4:16 வாசித்து பாருங்க. சட்டத்தை மீறி செல்கிறாள். மரணமே வந்தாலும் நான் செத்தாலும் சாகிறேன், என்னுடைய ஜனங்களுக்காக நான் ராஜாவிடத்தில் மன்றாடுவேன். 7ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தில் 8ஆம் அத்தியாயம் 3-6 வசனங்களை நான் வாசிக்கும்போது தன்னுடைய உத்தரவாதத்தை உணர்கிறார். யூத குலம் அழிய போகிறது. ஆமான் சதி திட்டம் தீட்டப் போகிறான். இந்த குலத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த யூத குலத்திலே இயேசு பிறக்க வேண்டும். சத்துரு ஒரு திட்டம் வைத்திருக்கிறான், அந்த யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று. ஆதியிலே என்ன பண்ணா? அந்த ஏரோது ராஜா மூலமாக ஆண் குழந்தைகளை கொண்டான். அதில் ஜெயம் பெற முடியல. இப்பொழுது அதை தாண்டி யூத குலத்தை அழிப்பதற்காக அவன் திட்டம் போடுகிறான். பல விதங்களில் சத்துரு திட்டத்தை போடுகிறான். யாக்கோபினுடைய நட்சத்திரம் யூத குலத்தில் உதிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஆனால் அந்த யூத குலத்தை அழிப்பதற்கு சத்துரு போடுகிற திட்டம். அந்த திட்டத்தை முறியடிப்பதற்காக எஸ்தர் ராஜாவினிடத்தில் போகிறாள். செத்தாலும் சாகிறேன் என்று போகிறாள். தன்னுடைய ஜனத்திற்காக மன்றாடுவதற்காக அவள் புறப்பட்டு போகிறாள். அதே மாதிரி தான் நெகேமியாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். அலங்கம் இடிந்து கிடக்கிறது என்று கேள்விப்பட்ட போது அந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது, சில நாளாய் நான் துக்கித்து உபவாசித்து மன்றாடி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தேன். அந்த சில நாளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் கேட்ட நாளிலிருந்து ராஜ சமூகத்தில் விண்ணப்பம் சொல்ல போகிற நாள் வரைக்கும் 4 மாதங்கள் ஒரு மனிதன் துக்கித்து மன்றாடி உபவாசித்து அழுது தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம். 10ஆவதாக எஸ்தருடைய குணாதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுகிறார். ராஜ சமூகத்தில் சென்று விட்டால் ராஜா கேட்குறாரு, உன்னுடைய தேவை என்ன? ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்று சொல்கிறார். உடனே சொல்லலை, ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துகிறேன், அந்த விருந்துக்கு வாங்க. ஏன்னா அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய காலத்தில் விருந்து என்பது சகஜமானது. அந்த விருந்து என்பது எல்லாராலும் விரும்பக்கூடியது.
எனவே அப்படிப்பட்ட ஒரு விருப்பமான காரியத்தை செய்து ராஜாவை அழைக்கிறான். யார் அந்த சதி திட்டம் போடுகிறானோ அந்த ஆமானும் வர வேண்டும் என்று சொல்கிறான். 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் அதை வாசிக்க முடியும். திரும்பி 8வது வசனத்திலையும் நீங்களும் 2வது தடவை ஒரு விருந்து, அந்த விருந்துக்கு நீங்களும் வாங்க, ஆமானும் வரட்டும் என்று சொல்லி திட்டமிட்டு செயல்படுகிற ஒரு அனுபவம். இது 10வது குணமாக எஸ்தருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். இதில் நேரம் இல்லாததினாலே நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதனால் வந்த பலன்கள் என்ன, இதனால் வந்த ஆசீர்வாதங்கள் என்ன? எஸ்தர் 2:17 வாஸ்தமே, சகல கன்னிகைகளை பார்க்கிலும் சகல பெண்களை பார்க்கிலும் ராஜா எஸ்தரை அதிகமாக நேசித்தார். ராஜா எஸ்தர் மேலே அன்பு வைத்தார். 5ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனங்களில் வாசிக்கிறோம், அவள் ராஜஸ்திரீயாக மாறுகிறாள். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சிலாக்கியத்தை காட்டுகிறது. பழைய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு கரம் நீட்டி அழைத்து கொடுக்கிற ஒரு சிலாக்கியம். அந்த மற்ற ஸ்திரீகள் அந்த 400க்கு அதிகமான ஸ்திரீகளில் எஸ்தரை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அல்லவா, ராஜா தெரிந்தெடுத்தார் அல்லவா. அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அந்த மற்ற ஸ்திரீகளுக்கு ஒப்பனையாக இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு ஸ்திரீகள் அந்த எஸ்தருக்கு ஒப்பனையாக இருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஒரு எஸ்தராய் மாற வேண்டும், ஒரு நட்சத்திரமாய் மாற வேண்டும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் மாற வேண்டும். தேவன் அவருடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பை இது காட்டுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது 2வது ஆசீர்வாதம் என்ன? எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது வாசிக்கலாம். எஸ்தர் 6ஆம் ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடப்படி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். பாருங்க, ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஆண்டவர் அது எப்படி அந்த காரியத்தை நடப்பிக்கிறார் பாருங்க. அங்க வஸ்தியை கீழ்ப்படியாதபடி செய்தார். வஸ்தியை கீழ்ப்படியாதபடி செய்து அவர் அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய பிரதானிகளுக்கு ஒரு யோசனையை கொடுக்கிறார். வஸ்திக்கு பதிலாக ஒரு அழகுள்ள ஸ்திரீ தெரிந்தெடுத்து. இதெல்லாம் காட்ஸ் வேஸ். காட்ஸ் வேஸ் ஆர் மிஸ்டீரியஸ். உங்களை உயர்த்த ஆண்டவர் சித்தம் கொள்வாரேயானால் அவர் ராஜாக்களுக்கு தூக்கத்தை வரவிடாமல் தடுப்பார். பல ஆண்டுகளாக வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தடைபட்டிருக்கிறதா? யார் மூலமாக அந்த ஆசீர்வாதம் வர வேண்டுமோ அவருக்கு தூக்கம் வராமல் தடுக்கக்கூட ஆண்டவரால் முடியும். தூக்கம் வராமல் தடுத்து ஆண்டவர் அந்த ஃபைலை உங்களுக்காக ஓப்பன் பண்ண செய்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அநேக நேரத்தில் நமக்கு சொன்ன அந்த பலன், அந்த ஆசீர்வாதம் உடனே கிடைக்காம இருக்கலாம். அதே போல் அந்த மொர்தெகாய் ராஜாவுக்கு விரோதமாக திட்டமிட்டிருந்தவர்களை குறித்து ராஜாவுக்கு அறிவித்த போது மொர்தெகாய்க்கு பலன் உடனே கிடைக்கல. மொர்தெகாய் ராஜ அரண்மனையில் வாசலில் தான் உட்கார்ந்துருக்கிறான். அதே நிலைமையில் தான் இருக்கிறான். அதே போல் உங்களுடைய ஜெபத்திற்கு பல ஆண்டுகள் பதில் இல்லாமல் இருக்கலாம். அதே நிலைமையில் நீங்கள் காணப்படலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இந்த எஸ்தரின் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், ஆண்டவருடைய வழிகள் வினோதமானவைகள். காட்ஸ் வேஸ் ஆர் மிஸ்டீரியஸ். அது எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நீங்கள் சாட்சி சொல்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீங்க. ஆண்டவர் வினோதமாய் கிரியை செய்கிறார். 3வது என்ன பெரிய ஆசீர்வாதம்? எஸ்தர் 6:1 அந்த ராஜாவுக்கு தூக்கம் வராததுனால மொர்தெகாய்க்கு அந்த நடபடி புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். மொர்தெகாய் தன்னை காப்பாற்றினதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதற்குரிய கனம் மேன்மை மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதா என்ற அந்த எண்ணத்தை ஆண்டவர் அகாஸ்வேரு ராஜாவினுடைய இருதயத்தில் வைக்கிறார். இதே போல நீதி இழந்திருக்கிறீங்களா? நியாயம் இழந்திருக்கிறீங்களா? யாரால நீங்க நீதி பெற வேண்டுமோ, யாரால நீங்க நியாயம் பெற வேண்டுமோ அந்த இருதயத்தில் நீங்கள் எஸ்தர் ராணியைப் போல அந்த திவ்ய சுபாவங்களோடு காணப்படுவீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்காக அந்த மனிதனுடைய உள்ளத்தில், அந்த அதிகாரியினுடைய உள்ளத்தில் அந்த எண்ணத்தை ஆண்டவர் வைத்து உங்களுக்காக அவர் நியாயம் செய்ய போகிறார். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆமான மொர்தெகாய் வணங்கல்ல. மொர்தெகாய் வணங்காததுனால மொர்தெகாய்க்கு மேலே ஆமானுக்கு ஒரு பெரிய கோபம். அதனால் மொர்தெகாயை மாத்திரம் அழிக்கிறதுல அவனுக்கு திருப்தி இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் மொர்தெகாயினுடைய இனமாகிய யூத கோத்திரத்தையும் அவன் அழிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறது. ஆமான் மொர்தெகாய் அங்கே உயர்த்தப்படுவதற்கு முன்பாக அந்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், மொர்தெகாய் ஆமானை நமஸ்கரிக்கவில்லை, வணங்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே,
ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை தவிர வேறு யாரையும் வணங்காத நிலைமையிலே நீங்களும் நானும் காணப்படுவோமே. ஆனால் ஆண்டவர் நம்மை எஸ்தர் ராணியாக மாற்றப் போகிறார், நம்மை உயர்த்த போகிறார். ராஜாக்களுக்கு நித்திரை வராமல் அவர் தடுக்க போகிறார். எஸ்தர் 4:1 வாசிக்கும் போது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். இரட்டத்தில் உள்ளவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே. பாருங்க, அந்த யூதர் குலம் அழிக்கப்பட போகிறது என்று மொர்தெகாய் கேட்ட உடனே மொர்தெகாய் ரெட்டுடுத்தினவனாய் சாம்பலை அள்ளி தன்னுடைய மேலே போட்டவனாய் துயர சத்தமாய் அழுது கொண்டு தன்னுடைய ஜனம் அழிய போகிறது என்கிற ஒரு ஆத்தும பாரத்தோடு கூட வர்றான். இந்த எஸ்தருடைய புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு நல்ல கதாபாத்திரம் இந்த மொர்தெகாய். அவனுக்குள்ள இருந்த அந்த ஆத்தும பாரம், அவன் செய்த உதவிக்கு அவனுக்கு பலன் கிடைக்கல, இன்னும் வாசலில் தான் உட்கார்ந்துருக்கிறான். அதை எதையுமே அவன் நினச்சி பார்க்கல. தன்னுடைய குலம் அழிந்து போகிறது, தன்னுடைய குலத்தை அழிக்க ஆமான் சதித்திட்டம் போடுகிறான். அதிலிருந்து எப்படியாவது நம்ம பாதுகாக்க வேண்டும் என்று எஸ்தர் ராணிக்கு அதை சொல்லி விடுகிறான். அந்த சூழ்நிலையில் தான் அகாஸ்வேரு ராஜாவுக்கு கண்களில் நித்திர வரல. அவர் மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்படவில்லை என்கிற அந்த உணர்வு வருகிறது. அப்பொழுது ஆமான் உள்ளே நுழைகிறான். ஆமானிடத்தில் கேட்கிறான், நான் கனம் பண்ண விரும்புகிற மனிதன் எப்படியாய் கனம் பண்ணப்பட வேண்டும் என்று கேட்கிறான். அது ஆமான் நினைக்கிறான், தன்னைத்தான் ராஜா கனப்படுத்த போகிறார் என்று சொல்லி அவன் அநேக காரியங்களை சொல்வதாய் வாசிக்கிறோம். ராஜா சொல்கிறாரு, அத்தனை காரியங்களையும் ஒன்று விடாமல் நீ மொர்தெகாய்க்கு செய். இவ்வாறாக மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறான். அந்த ராஜ்யத்தில் அந்த மொர்தெகாய் உயர்த்தப்பட்டு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வருகிறான். ஆமானுடைய கையில் இருந்த அந்த முத்திரை மோதிரம் இப்பொழுது மொர்தெகாயினுடைய கையிலே வருகிறது. இதே போல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். அவருடைய வழிகள் வினோதமானவைகள். எஸ்தர் 9:4 வாசிக்கலாம். 9:4 வாசிப்போம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிட்டு. ராஜா அரண்மனையில் மாத்திரம் பெரியவன் அல்ல, அந்த 127 நாடுகளிலும் மொர்தெகாய் யாரென்று தெரிய வந்தது. அதே போல தான் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவங்களாக இருந்தால், கொஞ்சத்தில் நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருந்தால் தேவன் உங்களை அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றுவார். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இவ்வளவு உயர்வுகள் எல்லாம் வந்தாலும் எனக்கு எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. நீங்கள் எஸ்தருடைய புஸ்தகத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். அந்த மொர்தெகாயை குறித்து இன்னொரு காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 10ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தை வாசிப்போம். இரண்டாவது ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். வாசிங்க. யூதர்களுக்குள்ள பெரிய மனிதனாய் இருக்கிறார், தன் திரளான சகோதரர்களுக்கு பிரியமானவனாக இருக்கிறான். ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்தில் யூதர்களுக்குள்ள பெரியவன், ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய திரளான யூதர்களுக்கு பிரியமுள்ள மனிதனாய் காணப்படுகிறான். நம்ம வசிக்கிற இடத்துல நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு பிரியமுள்ளவர்களாக மாற வேண்டும். அந்த எஸ்தர் ராணியுடைய அந்த திவ்ய சுபாவத்தோடு கூட இந்த மொர்தெகாயினுடைய திவ்ய சுபாவம் நம்மிடத்தில் வரும்போது அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் அவருடைய கரத்தில் மகிமையான கிரீடமும் முடியுமாக நீங்களும் நானும் மாற முடியும். அவன் பிரியமுள்ளவனாய் காணப்பட்டான். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அவன் நன்மை செய்கிறவனாய் காணப்பட்டான். தன்னுடைய ஜனத்திற்கு சமாதானத்தை தேடுகிறவனாய் காணப்பட்டான். பாருங்க, பதவி உயர்வு வந்தது. வாசற்படியில் படுத்திருந்த மனிதனை ஆண்டவர் எப்படியாய் உயர்த்துகிறார்? காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த ஆத்தும பாரம். அந்த ஆத்தும பாரத்தை தன்னுடைய வளர்ப்பு மகளாகிய எஸ்தருக்கும் கொடுத்திருந்தார். அதுதான் கிறிஸ்தவ குடும்பங்கள் கட்டப்படுகிற நிலைமை. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் வேணும். உங்கள் பிள்ளைகள் டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறான். ஆனால் உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்களா? இங்கு மொர்தெகாய்க்கு என்ன அந்த ஆத்தும பாரம் இருந்ததோ அதே ஆத்தும பாரத்தை அந்த ஜோடிக்கப்பட்ட, அந்த சுத்திகரிக்கப்பட்ட,
அந்த சௌந்தரியவதி ரூபவதி அரண்மனையில் இருக்கிறா, 7 தாதிமார்கள் இருக்கிறாங்க. ராணி ஆவதற்கு முன்பாகவே ராணியாகி விட்டா, கிரீடம் இருக்கிறது. அவளுக்கும் அதே ஆத்தும பாரம் இருந்தது. அதுதான் அவளுடைய பெயர் நட்சத்திரம் என்று ஆவியானவர் வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, தன்னுடைய ஜனங்களுக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான். தன்னுடைய ஜனங்களுக்கு நன்மை உண்டாக பிரயாசப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். தன்னுடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அடுத்த ஆசீர்வாதம் என்ன? எஸ்தர் 6:13 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆமானுடைய அழிவு அங்கே ஆரம்பமாகிறது. ஆமானுடைய மனைவியும் அங்குள்ள பிரதானிகளும் சொல்கிறாங்க, மொர்தெகாய் யூத குலமானால் நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இது எதை காட்டுகிறது? நீ தேவனுடைய பிள்ளையாயிருந்தா உனக்கு விரோதமாய் இந்த உலகத்தில் எழும்பியிருக்கிற ஆமான்கள் சத்துருக்கள் உனக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். ஆனால் தேவ பிள்ளை என்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த எஸ்தருடைய 10 குணாதிசயங்களும் உள்ளே வருகிறது. மொர்தெகாயினுடைய திவ்ய ஸ்பாவங்கள் உள்ளே வருகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுமே. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ தேவ பிள்ளையானால் உன்னை எதிர்க்கிறவங்க உன்னோடு கூட சமாதானம் பண்ணுவாங்க. அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். 7:10 வாசிக்கிறோம், எந்த தூக்குமரத்தை மொர்தெகாய்க்காக ஆயத்தப்படுத்தினானோ அதே தூக்குமரத்தில் இன்றைக்கு ஆமான் தொங்கி கொண்டிருக்கிறான். அவன் யூதர்களை அழிக்க திட்டமிட்டான். எஸ்தர் 3:6 அந்த திட்டத்தை சொல்கிறான். ஆனால் எஸ்தர் 8ஆம் அத்தியாயம் 9ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எந்த நாளில்தானே அந்த யூதர்களை அழிக்க திட்டமிட்டானோ அதே நாளில்தானே யூதர்களுடைய சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த நாள் துக்க நாளாக நியமிக்கப்பட்டதோ அந்த நாள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களிப்பு நிறைந்த நாளாய் மாற்றப்பட்டது. அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றார். எல்லா வசனங்களையும் வாசித்து நான் விளக்க நேரம் இல்லை, அதை வாசித்து பாருங்க. காரியம் மாறுதலாய் முடிந்து நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போக வேண்டும் என்றால் அந்த எஸ்தருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். மொர்தெகாயினுடைய திவ்ய ஸ்பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். அப்படி கடந்து வரும்போது இந்த கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்கிற அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். அந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த வைரஸும் எந்த பாக்டீரியாவும் எந்த ஃபங்கஸும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த நோயும் நம்மை மேற்கொள்ள முடியாமல் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டுமென்றால், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த உலகத்தில் நம்ம உயர்த்தப்பட வேண்டுமென்றால், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டுமென்றால், நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமென்றால் அந்த எஸ்தருடைய திவ்ய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். எஸ்தருடைய பேருக்கு அர்த்தம் அவள் நட்சத்திரம். கடைசியாக ஒரு வாசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அத்தியாயம் 3வது வசனம். தானியேல் 12:3 வாசிக்கலாம். தானியேல் 12 அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற ஒரு நட்சத்திரங்களைப் போலவும் ஒரு யூத குலம் அழியாமல் அந்த நட்சத்திரம் அன்றைக்கு பாதுகாத்தது. அந்த மொர்தெகாய் பாதுகாத்தார். அந்த யூத குலத்தில் ஆண்டவர் பிறக்க சித்தம் கொண்டார். அதே போல் இன்றைக்கு அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற காரியம் இதுதான். நம்ம ஞானஸ்நானம் பெற்றது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றது, ஒரு சபையில் நம்ம இருந்து ஆராதிப்பது, திவ்ய சுபாவங்கள் நம்மிடத்தில் பெருகி இருக்கிறது, மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, சத்துருக்கள் நமக்கு முன்பாக அவர்கள் தலை குறிந்து நிற்பது எல்லாம் நன்மையான காரியம். அதைவிட மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தர விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். ஆத்தும பாரத்தோடு கூட ஜெபியுங்கள். அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்திற்காக ஜெபியுங்கள். எத்தனையோ பேர் தினமும் இந்த கொரோனா வைரஸில் மரித்து கொண்டிருக்கிறார்களே, ரட்சிக்கப்படாமல் மரித்து கொண்டிருக்கிறார்களே, பாதாளத்திற்கு நேராய் விரைவாய் சென்று கொண்டிருக்கிறார்களே. அதுபோல யாரும் செல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒரு சிலரையாவது நான் பாதுகாப்பேனப்பா, ஒரு சிலரையாவது நான் அக்கினி நின்று தப்பு வைப்பேனப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரம் அன்றைக்கு மொர்தெகாய்க்கு இருந்த ஆத்தும பாரம், அன்றைக்கு எஸ்தருக்கு இருந்த அந்த
ஆத்தும பாரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை நட்சத்திரமாய் பார்க்கிறார். கர்த்தர் உன்னை நட்சத்திரமாய் பார்க்கிறார். எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ராணி ஆவதற்கு முன்பாக எப்படி கீழ்ப்படிந்தாலோ அதுபோல திரும்பவும் கீழ்ப்படுகிற அனுபவத்தில் நிலைத்திருக்கிறார். ராணியான பிறகு மொர்தெகாய்க்கு கீழ்ப்படுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். கன்னிமாடத்திற்கு செல்வோம், சுத்திகரிக்கப்படுவோம், ஜோடிக்கப்படுவோம், எதையும் விரும்ப வேண்டாம். அவள் எஸ்தர் அந்த ஏகாய் கொடுத்த பொருட்களை தவிர வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி. செத்தாலும் சாகிறேன் என்று போகிறா, பாரத்தோடு ஜெபிக்கிறா, திட்டமிட்டு செயல்படுறா, ஞானமாய் செயல்படுகிறா, தாழ்மை உள்ளவளாய் செயல்படுகிறா. தேவர் பெரிய ரட்சிப்பை அவள் உண்டாக்குகிறாள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் கடந்து வர வேண்டும் என்றால் எஸ்தருடைய அந்த 10 குணாதிசயங்களை மீண்டும் ஒரு விசை உங்களுடைய நினைவிற்கு கொண்டு வாருங்க. மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் பிரியமுள்ளவனும் நன்மை உண்டாக தேடுகிறவனும் சமாதானத்தை தேடுகிறவனுமாய் காணப்பட்டான். எந்த நிலைமையில காணப்பட்டான்? அந்த வாசலில் படுத்திருந்த நிலைமையிலும் காணப்பட்டான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கையில் முத்திரை மோதிரம் தரித்தவனாய், அவன் நல்ல வஸ்திரம் தரித்தவனாய், எல்லா அந்தஸ்து உள்ளவா நிலைமையில் வந்தபோதும் தன்னுடைய ஜனத்திற்கு பிரியம் உண்டாக, சமாதானம் தேடுகிற, நன்மை உண்டாக தேடுகிற ஒரு மனிதனாய் வாழ்ந்தது போல நீங்களும் நானும் வாழ்வோம் என்றால் கர்த்தர் நம்மை நட்சத்திரங்களாய் பார்க்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.